ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நல்லா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்கீம் தான் ஆர்டி, அதாவது ரெக்யூரிங் டெபாசிட். ஸோ பேங்க்ல இருக்க மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாதம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட், அதாவது 100 ரூபா 200 ரூபாலேருந்து மாதம் போட்டுருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 3 வருஷம் கழிச்சு 6.7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். இதோட எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். இந்த ரெக்யூரிங் டெபாசிட்டோட பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான். நீங்கள் 5 வருஷம் கன்ஃபார்மாக வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துதான் இருக்கணும். நீங்கள் இந்த ஸ்கீமில் மாதம் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 6000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. அந்த 6000க்கு 6.7% இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 5 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் நீங்கள் கட்ட அமௌண்ட்டோட சேர்த்து 7200 ரூபா கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்கள் அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாருன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் யாரை வந்து நாமினியாக போட்டிருந்தாங்களோ அந்த நாமினிக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து போய் சேரும். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து டிசிப்ளினை வந்து மேக் பண்ணி தரும். ஸோ அடுத்த ஸ்கீம் தான் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது POMISன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமுக்கு 7.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ இந்த ஸ்கீமில் மினிமம் நீங்கள் வந்து 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 9 லேக் வரைக்கும் சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு 15 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அமௌண்ட் தான் இந்த ஸ்கீமோட லிமிட்டாகவும் இருக்கு. நீங்கள் 18 வயசுக்கு மேலே பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இருக்கவங்க யாருனாலும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரே தடவை தான் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து 5 இயர்ஸ் வந்து லாக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமில் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த 5 லட்சத்தையும் 5 இயர்ஸ்க்கு லாக் பண்ணியாச்சு. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்தோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3083 ரூபா வரும். ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டுமே உங்களுக்கு 36,996 வரை கிடைக்குது. இதே இது 5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1,85,000 வரைக்கும் கிடைக்குது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க இதில் எந்த அளவுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்கீமோட அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போயிட்டாங்கன்னா அவர் யார் வந்து நாமினியா கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா அவங்களோட லீகல் ஹையர் யாரோ அவங்களுக்கு போய் இந்த அமௌண்ட் போய் சேரும். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற சேவிங் ஸ்கீம் தான் சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் யாருக்காகனா இந்தியாவில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக தான். அதாவது வயதானவர்கள், அதாவது 50 வயசு மேலே இருக்கிறவங்க, 60 வயசு மேலே இருக்கிறவங்க தான் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண எலிஜிபிலிட்டாக இருக்காங்க. இந்த ஸ்கீமில் மட்டும் அப்ராக்சிமேட்டா 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ இந்த ஸ்கீம்லேயும் நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும். மினிமம் 1000 ரூபா, மேக்ஸிமம் வந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதை 5 இயர்ஸ்க்கு லாக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து டேட்டா வந்து டெபாசிட் ஆகிடும், கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த 3 மாதத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மாதம் பிரித்து பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு வந்து 2050 ரூபா வரைக்கும் கிடைக்குது. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்கும். உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் தாத்தா பாடி இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண வலியுறுத்துங்க. ஸோ அடுத்த இருக்க ஸ்கீம் தான் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது PPFன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இந்த ஸ்கீம்ல யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. குறிப்பா சொல்லணும் சேலரி வாங்குவாங்கல்ல, அதாவது மந்த்லி சேலரி வாங்குறவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா சேலரி வாங்கும் போது அப்படியே மாச கடைசியில் வந்து அப்படியே போயிடும். ஸோ சேலரி 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள வாங்குறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாசம் 500 ரூபாயாச்சு இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு லேட்டரான பீரியட், ஒரு லாங் டேர்ம் கழிச்சு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமோட அமௌண்ட் லிமிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மினிமம் 500 ரூபா கட்டணும், மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம். இந்த ஸ்கீமோட பேயபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதமும் கட்டலாம், இல்லை மொத்தமாக லம்சம்பா இல்லை ஒன் டைமாகவும் கட்டலாம். இது வந்து உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 1000 ரூபா அதில் 15 வருஷமா PPFல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வந்து 1,80,000 ரூபா. இந்த 1,80,000 ரூபாய்க்கு 7.1% இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,45,457 ரூபா வரைக்கும் வருது. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம்னா 3,25,457 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், மந்த்லி சேலரி வாங்குறவங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிற ஸ்கீம் வந்து ஒரு பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பேர் வந்து சுகன்யா சம்ரிதி ஸ்கீம், தமிழ்ல வந்து செல்வ மகள் திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் 8.2% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல மினிமமா வந்து 250 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட். மேக்ஸிமம் வந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் பெர் இயருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த குழந்தைகள் வந்து 10 வயசு கீழே இருந்தாங்கன்னா ஒரு கார்டியன் தான் வந்து அவர் பேர்ல வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அக்கௌண்ட் பண்ண முடியும். பொண்ணுக்கு 10 வயசு கடந்ததுக்கு அப்புறமா
அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அந்த குழந்தையோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் மாற்றணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல் கண்ட்ரோலே வந்து அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு தான் மாற்றணும். அது பேங்க் டீடைல்ஸாக இருக்கட்டும், ஆதார் லிங்காக இருக்கட்டும், எல்லா டீடைல்ஸுமே வந்து அந்த பெண் குழந்தைக்கு ஃபுல் கண்ட்ரோலில் வந்து போய் சேர்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மெச்சூரிட்டியை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்போ அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் இல்லைன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அப்போ இந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெண் குழந்தைக்கு 5 வயசா இருக்கும்போது நீங்க மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அது 15 வருஷம் டென்யூர் முடிக்கும் போது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1,80,000 ரூபாய். இந்த 1,80,000 ரூபாய்க்கு வட்டி மட்டும் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 3,74,206 ரூபாய் கிடைக்குது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் சேர்த்து டோட்டலா உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,54,206 வரை கிடைக்குது. ஸோ உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த ஸ்கீமை போடுங்க. இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப அவங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங் டைம் டெபாசிட் சொல்லுவாங்க. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதே ஒரு உருவம் தான் வந்து டைம் டெபாசிட்னு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தான் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த டைம் டெபாசிட் கீழே வந்து வரும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 6.9%லேருந்து 7.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட அமௌண்ட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம்க்கு லிமிட்டே கிடையாது. நீங்க எவ்வளோ வேணாலும் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வரும்னா நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை 1 இயருக்கு லாக் பண்ணீங்கன்னா 6.9% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஸோ இதே ஸ்கீம்ல நீங்க 2 இயர் வரைக்கும் லாக் பண்ணீங்கன்னா 7.0% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க 3 வருஷம் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா 7.1% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. கடைசியா நீங்க 5 வருஷத்துக்கு நீங்க லாக் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகபட்சமா 7.5% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா நீங்க கம்மியான பீரியட்ல வந்து அமௌண்ட் லாக் பண்ணீங்கன்னா கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்க டைமை இன்க்ரீஸ் பண்ணி பீரியட் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். சரி, இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம 10ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்க பீப்புள்ஸ் வந்து மைனர் அக்கௌண்ட்ல வந்து இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஸோ 18 வயசு மேல இருக்கிறவங்க இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமோட பேயபிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 lakhக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 6,600 ரூபாய் வரும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்டோட சேர்த்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஓவரால் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,06,666 ரூபாய் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு லார்ஜ் அமௌண்ட் எதுவுமே நான் செலவு பண்ண வச்சுக்க மாட்டேன், இந்த அமௌண்ட் வந்து அப்படியே நிற்கும்னா அந்த அமௌண்ட்டை தாராளமா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற டைம் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வழக்கமா இருக்கிற ரூல்ஸ் படி இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அக்கௌண்ட் ஹோல்டர் ஒருவேளை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட லீகல் ஹையருக்கும் இல்லைனா வந்து யார் நாமினியா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் போய் சேரும். ஸோ அடுத்த இருக்க ஸ்கீம் தான் கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீம். அதாவது இந்த ஸ்கீம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகளுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமோட அமௌண்ட் லிமிட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். லிமிட் வந்து கிடையவே கிடையாது. எவ்வளவு வேணாலும் இந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமோட டியூரேஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷம் 7 மாசம் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதோட டபுள் த ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 9 வருஷம் 7 மாசம் கழிச்சு 7.5% வருஷம் இன்ட்ரெஸ்ட் கூடிட்டே இருந்துச்சுன்னா கடைசியா 2 லட்சம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். ஸோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் இப்போ நீங்க 1000 ரூபாய் போட்டீங்களா 2000 ரூபாய் கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் போட்டா 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். நீங்க 10 லட்ச ரூபாய் போட்டா 20 லட்ச ரூபாய் வரை கிடைக்கும். ஸோ டைம் ஆஃப் பீரியட் வந்து 9 வருஷம் நீங்க வெயிட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ 9 வருஷம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து டபுள் த ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க மகளிருக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதான் எலிஜிபிலிட்டியாவும் வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்கீமுக்கு 7.5% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த ஸ்கீமோட டியூரேஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 வருஷம். கண்டிப்பா நீங்க 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். லாக் பீரியட் தான் இருக்கும். பாதியில வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்க ஒன் டைமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 மாசத்துக்கு தடவை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து 2 வருஷத்துக்கு லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ஸோ அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 1,16,000 ரூபாய்க்கு மேல வருது. ஸோ உங்க வீட்டில் இருக்க பெண்கள் ஏதாவது வந்து தொழில் தொடங்கணும், ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கீம்ல தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ கடைசியா பார்க்க போற ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ இதோட லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களுக்கு 18 வயசு பூர்த்தியாக அடைஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்கீமோட டியூரேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். நீங்க 5 வருஷம் கன்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுல லாக் இன் பீரியட் தான் இருக்கும். இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை 5 வருஷத்துக்கு லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 43,563 ரூபாய் வருது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் சேர்த்து 1,43,563
563 வரைக்கும் கிடைக்குது. ஸோ இதுவும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் அமௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா இதில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 5 வருஷத்துக்கு சேர்த்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோட முடிவில் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது ரொம்ப சேஃபாக இருக்கணும், ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இத்தனை ஸ்கீமில் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.